தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ராஜபக்சேயிடம் கை நீட்டி காசு வாங்கிய தமிழ் தேசியவாதிகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசிட்டு நிறைய பேர் செந்தமிழன் சீமானை எதிர்க்கிறாங்க. செந்தமிழன் சீமான் தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்துக்காக, தமிழ் குடிகளுக்காக, தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளத்துக்காக, கனிம வள கொள்ளைக்கு எதிராக, ஆற்று மணல் கொள்ளைக்கு எதிராக அவர் போராடிட்டு வர்றார். வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் புற்றீசல் போல இங்கே தமிழ்நாட்டில் பெருகி தமிழர்களுடைய நிலத்தை, உரிமைகளை, வேலை வாய்ப்பை ஆக்கிரமம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதை எதிர்த்து போராடிட்டு வர்றாரு. தமிழ்நாட்டில் இருக்க ஆசிரியர்களுக்காக, தொழிலாளர்களுக்காக, விவசாயிகளுக்காக, மாணவர்களுக்காக, இளைஞர்களுக்காக, இளம் பெண்களுக்காக அவர் குரல் கொடுத்துட்டு வர்றாரு. மூச்சுக்கு மூச்சு, பேச்சுக்கு பேச்சு, தமிழ் 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 அப்படின்னு தமிழ் மக்களுக்காக வேண்டி குரல் கொடுத்துட்டு வர்றாரு. அவருடைய பேச்சு, சொல், செயல் எல்லாமே தமிழை சுற்றி தான் இருக்கு. ஆனால் இன்னைக்கு திமுக கூட்டணியில் உட்காந்துக்கிட்டு தான் தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 கட்சி இருக்காங்க. வாய் மட்டும் பேசுங்க, அப்படி கிளிய வாய் இவ்வளோ நீளத்துக்கு வரும். நாங்கள் நாங்கள் அப்படின்னு பேசுவாங்க. நீ என்னத்தை கிழிச்சு அப்படின்னு பேசுவாங்க. நீ என்னத்தை பிடுங்க போற அப்படின்னு பேசுவாங்க. 2 பேர் இருக்காங்க திமுக கூட்டணியில். இன்னைக்கு அவங்க அங்கே உட்காந்துக்கிட்டு திராவிடனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் மக்களுக்கு எதிராக, தமிழ் நலனுக்கு எதிராக கடந்த 3 ஆண்டு காலமாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டால் திமுக தான். திமுக இந்த 3 ஆண்டு காலம் மோசமான ஒரு நிர்வாக திறமையில் ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இயற்கை வளங்கள் கொள்ளை போகுது, ஆத்து மணல் கொள்ளை போகுது, கனிம வளம் கொள்ளை போகுது, விவசாய நிலங்கள் பறிக்கப்படுது, தமிழ் மக்களுக்குரிய வேலை வாய்ப்புகள் பறிக்கப்படுது, வட மாநிலத்தவருக்கு வழங்கப்படுது, ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட பணம் இல்லை, அனைத்து திட்டங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டது, பள்ளி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளது, அனைத்து திட்டங்களும் நிறுத்தப்பட்டுள்ளது. தமிழ் மக்களுக்கு எதிராக ஆட்சி செய்கின்ற ஒரு திமுக அரசு, அந்த திமுக கூட்டணியில் உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு செந்தமிழன் சீமான் அவர்களை பற்றி தரக்குறைவாக பேசுகிறாங்க. யூடியூப் சேனலில் பேட்டி தர்றாங்க. சீமானை பற்றி, சீமானுடைய தம்பிகள் பற்றி, நாம் தமிழர் கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர்களை பற்றி அவதூறாக பேசுகிறாங்க. ஆனால் இவங்க ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசுவாங்க. தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு ஆதரவாக பேசினவங்க இன்னைக்கு காலம் மாறின உடனே அப்படியே திமுக பக்கம் போய் சேர்ந்துட்டாங்க. 2009ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய எல்டிடி அமைப்பு இலங்கையில் முடிவுக்கு கொண்டு வந்த பொழுது, ராஜபக்சே அந்த மிக ஒரு கொடுமையான ஒரு இராணுவத்தை வச்சு விடுதலை புலிகள் இயக்கத்தை அழித்த பொழுது, அது வரைக்கும் விடுதலை புலிகள் ஆதரவாக பேசிக்கிட்டு இருந்தவங்க கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு 1 மாதம் கூட ஆகலை, இலங்கைக்கு போய் ராஜபக்சேட்ட போய் கை கொடுக்குறாங்க. அதான் ரொம்ப வேதனையான விஷயம். திமுக கூட்டணி கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ராஜபக்சேயை போய் கை கொடுக்குறாங்க. ரொம்ப வேதனையான விஷயம். உண்மையிலே யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தமிழ் தேசியம் சொல்லி பேசிக்கிட்டு திமுக கூட்டணியில் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ராஜபக்சேட்ட கை நீட்டி காசு வாங்கியவர்கள். ராஜபக்சேட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டு இன்றைக்கி விடுதலை புலிகள் பிரபாகரனை பற்றி அப்படி பேசுவாங்க, தமிழ் தேசியத்தை பற்றி பேசுவாங்க, நாங்கள் தமிழர்கள் தமிழ் தேசியத்துக்காண்டி குரல் கொடுக்குறோம்னு சொல்லி பேசுவாங்க. ஆனால் திமுக கிட்ட உட்காந்துக்கிட்டு செந்தமிழர் சீமானை பற்றி விமர்சிப்பாங்க. இவங்க தான் அன்றைக்கி உண்மையிலே சொன்னோம்னா ராஜபக்சேட்ட காசு வாங்கிய தலைவர்கள் இவங்க தான்.